என் ட்ரெஸ் ஒழுங்கா மடிச்சு வைடி. ஆமா, மேடம் பெட்ல ஏறி உட்காந்துன்னு கதை பேசுவாங்க, நம்ம இங்க மடிச்சு வைக்கணும். என்னடி எல்லாரும் புது ட்ரெஸ்லாம் அவுத்து வச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு, நாங்க ட்ரெஸ்லாம் அவுத்து வச்சுட்டோம், பத்திரமா வச்சிருக்கோம். அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போடணும்ல. அந்த ட்ரெஸ் வேற கசன்னு இருக்குதுமா, அதான் அவுத்து வச்சிட்டோம். வாங்கும் போதே சொன்னேன் நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸா வாங்குங்கன்னு. நீங்க தானே புசு புசுன்னு இருக்க ட்ரெஸ்ஸா வாங்குனீங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுலம்மா. வாங்குற ட்ரெஸ்ஸை ஒரு 2 மணி நேரத்துக்காவது போட்டிருக்கீங்களா? 10 நிமிஷம் போறீங்க, 10 நிமிஷத்துல அவுத்து வச்சிருங்க. இன்னும் சாப்பிட்றதுக்கு வேற போல. சாப்பிட போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாத்திக்கலாம்ல. பேக்கிங் வச்சிடலாம். புது ட்ரெஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு போனால் ட்ரெஸ்ல சாம்பார் கிம்பாரெல்லாம் ஒட்டிக்குமா. அப்புறம் தூக்கும் போது கத்தி நேர் பண்ணி அதனால தான் முதல்ல அவுத்து வச்சுட்டு பார்ப்பா எவ்வளோ அக்கறை குழந்தைங்களுக்கு. வீட்டில் வேற வேலைலாம் அப்படியே போட்டுட்டு வந்துருக்கேன். போனோடனே எவ்வளோ வேலை இருக்குதோ. சரிம்மா நீ கிளம்புமா, போய் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா. எது வீட்டுக்கு கிளம்புவா? ஆமா நீ தானே சொன்ன நிறைய வேலை இருக்குண்ணே, போய் செஞ்சு முடிச்சுட்டு வா போ. ஏடி வீடு நாடி பக்கத்துல இருக்குது. 10 கிலோமீட்டர் போன முடியும், நான் எப்படி போவேன்? தெரியுது இல்லை, கல்யாணம்லாம் முடிஞ்சிட்ட பிறகுதானே நாளைக்கு தானே வீட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் அமைதியா இரு. அப்படியே வீட்டில் வேலை இருக்குன்னு ஆடுவேன். பேச்சை பற்றி அவளுக்கு அம்மா அவளை விடுங்கம்மா. அப்பா ஃபோன் பண்ணாரா? ஃபோன் பண்ணாரடி, வந்துனே இருக்காரா. ஏம்மா ரிசப்ஷனே முடிஞ்சிருச்சு, எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கே போக போறாங்க. இப்போ எதுக்குமா அப்பா வராரா? உங்க அப்பா வருவாரே, அவட்டே கேளு எதுக்கு வராருன்னு. நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு நேரம் வர சொல்லு, அவர் அப்படியே வீட்டுக்கு போக சொல்லு. ஏண்டி அவருக்கு நிறைய வேலை இருந்திருக்கோம், வேலைலாம் முடிச்சுட்டு வராரு. அதான் சொல்றேன், கல்யாணத்துக்கே வருஷம் காலையில வீட்டில் பார்த்து சொல்லுங்க. வராது 7 மத்தியானத்துக்கு எல்லாரும் சாப்பிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிற டைமுக்கு. இவன் ஏண்டி இந்த ஆட்டாடுற? அம்மா நம்ம ஸ்டேஜில் ஏறி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனோம்ல, அப்போ எல்லாருமே ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துதாங்க. அப்பா அம்மா பசங்க எல்லாரும். நம்ம மட்டும் 3 பேர் மட்டும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ நம்ம கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதுக்கு தான் அவள் கோவமாக இருக்கா. அதுக்கு இப்போ கோவம். நாளைக்கு காலையில் கல்யாணம் முடிஞ்ச பிறகு திரும்ப ஃபோட்டோ எடுக்க தானே போகிறோம். அப்போ வந்து நம்ம ஃபேமிலியாக நின்று எடுத்துக்கலாம். அப்பா எப்போ பாரு இப்படியே தான் பண்ணுறாரு. எந்த ஃபங்க்ஷன்லையும் வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படி மீறி வந்துட்டாருன்னா லேட்டாக வராரு. புரியா வராரு, எதுக்கு வராருன்னு தெரியல. உங்கள் அப்பாவுக்கு குடும்பத்தோட வேலை தான் முக்கியம். வேலைன்னு வேலையிலே இருக்காரு. சரி வாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு போகலாம். கோமதி அப்பா வந்துட்டாருமா. இப்படி கரெக்டாக ரூம் தேடி வராரு. இதை சொன்னியா? ஆமா நீ ஃபோன் பண்ணாரு, எந்த ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் தான் சொன்னேன் 14வது நம்பர் ரூம்ல இருக்கேன்னு. யார்கிட்ட விட வேண்டியது தானே. எதுக்கு தான் இப்படி பேசினிருக்கேன்னு தெரியல. ஒன்றும் எனக்கு இருங்க, அப்புறம் சண்டை போடுங்க 2 பேரும். கதவு திறக்கலாம். கோமதி எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கிறது? எங்க மகா வரட்டும், அவட்ட நான் பேசவே மாட்டேன் பாரு. இப்ப அவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருப்பாரு, நீ டென்ஷன் பண்ணாத. நான் தான் டென்ஷன்ல இருக்கேன், அவர் நம்ம டென்ஷன்ல இருக்காரு. உனக்கு என்ன டென்ஷன்? போட்டோ பிடிக்கும்போது எப்படி அசிங்கப்பட்டான், ஞாபகம் இல்லையா உனக்கு? திரும்ப அப்படியே பேசினு இருக்காத. காலையில போட்டோ பிடிக்கலாம் சொன்னேன், அமைதியா இரு. என்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாது. அடி வாங்க போற பாரு. நெத்திச்சுடி லிப்டிக்கு பூ எல்லாம் கரெக்டா இருக்கு. நீ என்ன பண்ற? இந்த நெத்திச்சுடி லிப்டிக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். போலாம். ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு, இப்பதான் மேக்கப் பார்த்தனக்கே நீ. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரன். இப்போ இது ஒண்டிதான் குறை. அம்மாக்கு இந்த நெக்லஸ் நெத்திச்சுட்டி எல்லாம் அழகா இருக்குல்ல. ஏம்மா நீங்க வேற கடுப்பேத்துறீங்க. என்னம்மா பண்றீங்க? வாங்க வாங்க, இப்பதான் வேலை முடிஞ்சுதுங்களா? ஆமா ஆபீஸ்க்கு போயிடாரு, இப்பதான் வேலை முடிஞ்சுது. வச்சிருக்குது இளநீர் கடை. என்னம்மா ரிசப்ஷன்ல நல்லா நடந்ததா? அது இருக்கட்டும், ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட இந்த மாதிரி வேட்டி சட்டை போட்டு தான் வரீங்களாப்பா நீங்க? ஏமா அப்பா எப்பவுமே போற ட்ரெஸ் தானே இது? இப்போ நீங்க வீட்ல இருக்கும்போது இந்த வேட்டி சட்டை போடுறீங்க, சரி கடைக்கு போகும்போது இந்த வேட்டி சட்டை போடுறீங்க, இளநீர் விற்கும்போது போடுறீங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட வா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? ஏமா நல்லா இல்லையா இது? அவ ஒருத்தி அவ எதனா பேசினிருப்பா. நீங்க வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். நீங்களா சாப்பிட்டீங்களாமா? நான் இங்க என்ன கேட்டேன்னுக்கா 2 பேரும் எப்படி பேச்ச மாத்துறாங்க பாத்தியா? அப்பா சொல்லுமா. இனிமே எங்க ஃபங்க்ஷனுக்கு வரதா இருந்தா பேண்ட் சட்டை போட்டுன்னு வாங்க. இந்த மாதிரி வேஷ்டி சட்டை எல்லாம் வராதீங்கப்பா, ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. வேட்டி சட்டை போட்டு அசிங்கமா? நம்ம ஊருக்கு ஏற்ற ஆடமா இது? இப்போ எல்லாமே வந்து காட்டன் தான். நம்ம ஊர்ல வந்து எப்பவுமே வெயில் வேர்வை அப்படிதான் இருக்கு, அதுக்கு ஏற்ற ஆடமா இது? பேண்ட் சட்டை நம்ம ஊர் ட்ரெஸ்ஸே கிடையாது, நமக்கு செட்டே ஆகுதுலாம். எனக்குன்னா ஒரு நாள் போட்டா செட் ஆகும். நீங்க வீட்டுல இருக்கும்போது எப்பவுமே வேஷ்டி சட்டை கட்டிக்கங்க, ஃபங்க்ஷனுக்கு வரும்போது பேண்ட் சட்டை தான் போடணும். சரிம்மா, வீட்டுக்கு போனா 4 பேண்ட் சட்டை தச்சு வைக்கிறேன். போன உடனே தச்சு வச்சிருங்க. இப்போ வாங்க சாப்பிட்டுக்கலாம். மகா எங்க? கண்டிப்பா பேசுங்க வெளியில போன்ல. சரி அப்படியே கூட்டிட்டு போலாம் வாங்க. ஏடி நீ வரலையா? ஆமா வீட்டுக்காரர் வந்துட்டாங்கன்னா குழந்தை குட்டிங்களா அப்படியே மறந்துடுவாங்க. வர போங்க. நான் மட்டும் சாப்பிட்டு உட்காந்துக்கேன். நானும் சாப்பிட்டு தானே உட்காந்துக்கேன். வரையன்னு கேட்குறீங்க. ஒருவேளை கோவமா இருக்கே, சாப்பிட முடியாம இருக்க போறியான்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். சுதா இங்கதான் அமைதியா இருக்கீங்களா? நீங்க வாங்க நம்ம போலாம். அப்படிதான் இவங்க கூட போயிடலாம். அப்புறம் தனியா போய் சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கும். இவன் நிலுமா வரேன். எவ்வளோ கூட்டம். ஏமா நம்ம எங்கம்மா உட்காருது? ஏன்டி எல்லாமே ஃபுல்லா இருக்குடி, இடம் ஃபுல்லா. உட்காரத்துக்கு இடம் இல்லையே. எல்லாரும் சாப்பிட்டு எழுந்ததான் உட்காரணும் போல இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நிறைய செஞ்சு வச்சிருக்கிறோம். யாரும் எந்த குறையும் வச்சுட்டு போகக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க. இவ்வளோ கூட்டமும் எப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறது நம்ம எப்படி உட்காருதுன்னு தெரியலையே. வாங்க, நீ இப்பதான் வரீங்களா? எப்பா தங்கத்துற, இது என்னப்பா இவ்வளோ கூட்டமா இருக்குது, உட்காரத்துக்கு இடமே இல்லை. நீங்க ஒரு ரூபா காலியாகும். காலியான ஒன்று சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வாணிக்கு தான் ரொம்ப பசி எடுக்குது. எங்க ஒரு இடம் காலியாச்சுன்னா கூட அவளை உட்கார வச்சுவேன். இம்மா நான் எப்பமா சொன்னேன் உங்ககிட்ட பசிக்குதுன்னு?
அப்பதான் எங்க ஒன்று உட்கார வைப்பாங்க அப்படின்னு நாங்களும் உட்காந்துருவோம் கூட கும்பிடு. அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. அப்படிங்களா? நீ ஒரு சீட்டு மட்டும் இருந்தா குறைச்சிடலாம்ல? இருங்க பார்க்குறேன். சித்தப்பா நாங்க 4 பேர் இருக்கோம். அப்பா அம்மா மக நானு 4 சீட்டு வேணும். நான் தனியெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன். எங்கன்னா வாய் வச்சுன்னு சும்மா இருக்கிறாளா? சரிம்மா அப்போ ஒரு ரோ காலி ஆகிடும். ஃபர்ஸ்ட் பந்தி போட்டோம் பத்தியா, அந்த ரோ சீக்கிரமாக காலி ஆகிடும். அங்கே உட்கார வைக்கிறேன். சரி சித்தப்பா நாங்க வெயிட் பண்றோம். தங்கதுரை இந்த ராதிகா பசங்க சாப்பிட்டாங்களா? இல்லை நீ அவங்க இன்னும் மேலே தான் நிற்கணும்னு இருக்காங்க. ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருக்காங்க. அப்புறம் வந்து வருவாங்க போல இருக்கு. இன்னும் போட்டோ எடுத்துருக்காங்க. ஏதோ வெட்டிங் ஷூட்டா, அதுக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கா ராதிகா. வெட்டிங்னா கல்யாணம் காலையில தானே கல்யாணம். இப்போ போட்டோ எடுத்தாங்க கல்யாண போட்டோ. ஏமா அதெல்லாம் மாடல் நிக்க வச்சு போட்டோ எடுப்பாங்க. அதான் வெட்டிங் ஷூட். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும் போல இருக்கு. சரி நம்ம கேரு. தங்கதுரை இவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்து வந்து கொடுப்பா. ஏமா நான் சின்ன குழந்தையம்மா, ஏமா இந்த மாதிரி பண்றீங்க நீங்க? நான் இப்போ உங்களை ஐஸ்கிரீம் கேட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, அசிங்கப்பட்டாதீங்கம்மா. ஐஸ்கிரீம் எனக்கு வேணும். அந்த கேட்கறேன். இதே மாதிரி பண்ணிட்டு வச்சுங்க. நான் சாப்பாடு வரேன், ஒண்ணுவேன், ரூமுக்கு போயிடுவேன். என்ன நீ 2 ஐஸ்கிரீம் வேணுமாம்மா? ஆமா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. 2 ஐஸ்கிரீம் வேணுமா? இதை எடுத்துன்னு வரேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சேனல் போட்டு வச்சுருக்காங்களா, அங்கே உட்காருங்க, எடுத்துன்னு வரேன். சரி வெயிட் பண்றோம். வா நீ சும்மா அடம் பிடிக்க கூடாது. சித்தப்பா எடுத்து வந்து தரேன் சொல்றாருல. ஐஸ்கிரீம் எடுத்து வந்து தருவா. அண்ணா உனக்கு இருக்குமா? ஐஸ்கிரீம் 2. சரி உட்காரலாம், வா எடுத்துன்னு வருவாங்க. அம்மா உங்களுக்கு வேணா நீங்க உங்களுக்கு வேணா சொல்லிட்டு கேட்டு வாங்க வேண்டியதுனம்மா. என் பேர் சொல்லி எதுக்குமா வாங்குறீங்க? ஆமா இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா நீ சாப்பிடவே மாட்டேன். நிஜமா நான் சாப்பிடவே மாட்டேன் பாருங்க. போ நீ சாப்பிடலாம், போ மகாக்கு கொடுக்குறேன். போ தின்ற விஷயத்துல கோவப்படன்னு வச்சுக்க, வேலைக்கே ஆகாது. பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோ சொல்லிடுறாங்க. சாப்பாடு விஷயத்துல முன்னாடி வரணும். வேணா சொல்லிச்சுக்க, வெறும் வாழை தான் கிடைக்கும். கொஞ்சம் பாயசம் கேட்டுக்கலாமோ? இருந்த வந்து கொடுத்துருப்பாங்க. இம்மா இங்க வாமா, இவ தொல்லை பெரிய தொல்லையா இருக்குப்பா. வரேன். நிறைய ரைஸ் வச்சிருக்காங்க. சரி நம்மளுக்கு பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு வாயில வந்து ஜாங்கிரி எல்லாத்தையும் போட்டு அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் ரைஸ் ஒயிட் ரைஸ். மோர் வேணும்ப்பா. மோர் அங்கிள். அண்ணே மோர் கேக்குறாங்கண்ணே. வேற ஏதாவது வேணா கொஞ்சம் பழமா கேளுங்க. இது எங்க வீட்டு கல்யாணம் தான் இது. சரிப்பா. ரசம் சாம்பார் மோர். ஒயிட் ரைஸ். நம்ம ஊர் ஆளுங்க ஒருத்தர் கூட காணோம். எல்லாம் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க தான் இருக்காங்க. எல்லாரும் எங்க போயிட்டாங்க சாப்பிடாம? ஒருவேளை முதல் பந்தியில வந்து கட்டிட்டு போயிட்டாங்களா? நம்ம என்ன சாப்பிடல, நம்மள கூப்பிடவே இல்லை அம்மா. நம்மளை விட்டு சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு தெரியலையே. இந்த கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி பொறுப்பை எடுத்து செய்யணும்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சாப்பாடு கையில வச்சு சுத்தின்னு இருக்கேன். இவங்களாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. ரைஸ் கொஞ்சம் போடுப்பா. இதை போடுறேன். சதீஷே நீங்க தான் இருக்கிறியா? ஆமா பெரியமா, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுன்னு இருக்கேன். பெரியமாக்கு ஒரு 4 சீட்டு பிடிச்சி வைக்க கூடாது? பெரியப்பெல்லாம் வந்து நின்று இருக்காரு இப்ப சாப்பாடு கடை இல்லாம. அப்படியே முன்னாடி சொல்லக்கூடாது. இங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன் நானு. எங்க முதல் பந்திலேயே உட்காந்து சாப்பிடலாம் தான் பார்த்தேன். இந்த பசங்க எங்க ட்ரெஸ் மாத்திரம் இத்த மாத்திரன்னு இவ்வளவு நேரம் ஆக்கி கொடுத்துருக்கோம். பெரியமா அம்மா இங்க அவன் ஏதோ கல்யாணம் சூட்டாண்டா, அந்த கல்யாணம் சூட்டா ஏதோ வெட்டிங் சூட்டான். அதுக்கு வந்து அங்கே நின்றுக்கலாம் மாப்பிள்ளை பொண்ணு கூட. அம்மாலாம் சாப்பிட்டாங்களா? இன்னும் சாப்பிடல தான் நினைக்கிறேன். நம்ம ஊர் ஆளுங்க ஒருத்தர் கூட காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? நம்ம ஊர் ஆளுங்க அதோ சாப்பிடாம வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாம் வெயிட் பண்ணி இருக்காங்க இடம் எல்லாம் சொல்லிட்டு. எப்பவுமே முதல் பந்தியில உட்காந்துருவாங்களே. மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க நம்மளை விட உசாரா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பந்தியில அவங்க இடம் பிடிச்சிட்டாங்க.